அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய பதிவிலே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டிய ஒரு சிறிய துவா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா, அதை காண்போம். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு தினத்தன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கரத்தை பிடித்தார்கள். சொன்னார்கள், யா முஆத், அல்லாஹ் மீது சத்தியமாக, வல்லாஹி இன்னி லஉஹிப்புக, நிச்சயமாக நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை பிரியம் கொள்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு சொன்னார்கள், முஆதே, நான் உனக்கு வசியத் செய்கிறேன், உனக்கு நான் உபதேசிக்கிறேன். லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் தகூல், ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் நீ இந்த துஆவை சொல்வதை விட்டு விடாதே, இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்பதை நீ விட்டு விடாதே. ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் நீ இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த துஆவை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்வாயாக, அலா திக்ரிக, உன்னை திக்ர் செய்வதின் மீது, உன்னை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பதின் மீது, சதா உன்னுடைய ஞாபகத்திலேயே, உன்னுடைய தியானத்திலேயே, உன்னுடைய நினைவிலேயே நான் இருப்பதற்கு எனக்கு உதவி புரிவாயாக. ஓ ஷுக்குரிக்க, இன்னும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய்வாயாக. நீ எனக்கு எவ்வளவோ நியமத்துக்களை, அருட்பாக்கியங்களை வழங்கி கொண்டிருக்கிறாய், வழங்க இருக்கிறாய். அத்தனை நியமத்துகளுக்கும் உனக்கு நன்றி செலுத்துவதன் மீது எனக்கு நீ உதவி செய்வாயாக. ஓ ஹுஸ்னி இபாதத்திக், உனக்கு இபாதத் செய்வதன் மீது எனக்கு உதவி செய்வாயாக. உன்னை அழகிய முறையிலே இபாதத் செய்வதற்கு, உன்னை அழகிய முறையிலே வணக்கம் புரிவதற்கு எனக்கு உதவி புரிவாயாக என்று அதற்கு பொருள். இந்த துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதற்கு முன்னர் முஆத், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நபரை நேசிக்கிறார் என்று சொன்னால், ஒரு நபரின் மீது முஹப்பத் வைக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு எதை கொடுக்க வேண்டும்? ஆখিরাத்தை கொடுக்க வேண்டும். நன்மை பயக்கும் காரியங்களை சொல்லித்தர வேண்டும். அவருக்கு சுவர்க்கத்திற்கு செல்கிற பாதையை கற்றுத்தர வேண்டும். அதான் உண்மையான முஹப்பத். துனியாவை தருவதல்ல, உலகத்தினுடைய பொருட்களை தருவதல்ல. அதெல்லாம் சில காலங்கள் பிறகு கைவிட்டு போய்விடும். நிரந்தரமான மறுமைக்கு வெற்றி தருகின்ற, சுவர்க்கம் பிரவேசிக்கின்ற, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை பெற்றுத்தருகின்ற சில விஷயங்களை சொல்லித் தருவதுதான் உண்மையான முஹப்பத்திற்கின் வெளிப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இங்கே செய்கிறார்கள். முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முஆதுக்கு அறிவுரை கூறுகிறார்கள், உபதேசிக்கிறார்கள். நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருப்பீராக. அல்லாஹ்வுடைய உதவியின்றி நாம் அல்லாஹ்வை நினைவு கூற முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியின்றி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியின்றி அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் இபாதத் செய்யவும் முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியும், அல்லாஹ்வை நினைவு கூற முடியும், அல்லாஹ்வை நன்றி செலுத்த முடியும், அல்லாஹ்வை இபாதத் செய்ய முடியும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் என்பதாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு, இந்த இடத்துல சத்தியம் செய்ய வேண்டிய தேவையில்லை, ஆனாலும் நபிகள் பெருமானார் சத்தியம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உறுதிப்படுத்துகிறார்கள், அதை வலுப்படுத்துகிறார்கள், அதன் முக்கியத்துவத்தை நமக்கு விளங்கச் செய்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் இது என்பதை விளங்கச் செய்வதற்காக, புரிய வைப்பதற்காக, அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு துஆவை சொல்லித் தருகிறார்கள். எனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டிய எத்தனையோ பல துஆக்கள் இருக்கிறது, எத்தனையோ திக்ருகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்.
நான் இந்த ஒரு துவாவை மட்டும்தான் இந்த பதிவிடுகின்றேன். இது போன்று நிறைய துவாக்கள் இருக்கிறது. அதுவெல்லாம் ஃபர்லு தொழுகைக்கு பிறகு, சலாம் கொடுத்ததற்கு பிறகு நாம் இதெல்லாம் துவாவிலே ஓதுவது, திக்ர்களிலே ஓதுவது இருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த அழகான வழிமுறையாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இந்த துவாவை நாமும் அதிகமாக ஓதுவோமாக. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், எனக்கு உதவி புரிவாயாக. உன்னை திக்ர் செய்வதன் மீதும், உனக்கு நன்றி செலுத்துவதன் மீதும், உன்னை அழகிய முறையில் இபாதத் செய்வதன் மீதும் எனக்கு உதவி புரிவாயாக என்று துஆ செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.